என்ன பட்ஜெட்? பட்ஜெட் வந்து 80,000 கோட் பண்றோம். 22,600 கிலோமீட்டர் ஓடி. ஓகே. 2020 மாடல் NS 160 இது. இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 80,000. இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 75,000 தான். 25,000 தான். 75 20,000 தான் ஓடி. 20,000 தான் ஓடி இருக்கு. கிலோமீட்டர் பாருங்க. வெறும் 8,000 தான். அடுத்து நம்ம பார்க்கிறது R15 ஆமா. ஓகே. இது R15 வெர்ஷன் 2 இது. 2018 மாடல் BS4 இன்ஜின். ஓகே. கோட் பண்ற பிரைஸ் வெறும் 70,000 தான். 70 தான் பண்றீங்க. ஓகே. கிலோமீட்டர் வந்து 22-25 குள்ள இருக்கு. ஆன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். ஓகே. இது பாக்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது ஒரு மைலேஜ் பைக். அப்படியே? ஆமா. லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா. ஜஸ்ட் 8,000 கிலோமீட்டர்ஸ் அதுவும் ஓடி இருக்கு. 8,000 தான் ஓடி இருக்கு. ஆமா, நீங்க கம்பெனில போய் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாம். அது கோட் பண்ற பிரைஸ் 1,45,000 கோட் பண்றோம். 145. ஆமா. GTR 350 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். ஆமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் 20,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு அக்சஸரி 20,000 இருக்கா? ஆமா. நம்ம 1.5 1.75 கூட பண்ணிக்கலாம். அவ்வளவு கம்மி பண்ணி கொடுங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ரேட்ட கம்மி பண்றது இல்லாம இன்ட்ரெஸ்டே கூட கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு BTA Discover Vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா AK பைக் ஜோன்ஸ் தான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில். இங்கே உங்களுக்கு எது பக்கத்தில் வருதுன்னா வேல்டெக் யூனிவர்சிட்டி பக்கத்தில் வருது. உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லொக்கேஷன் கொடுக்குறேன் மேப்பாக. அண்ட் இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் உங்களுக்கு கலர்ஃபுல்லான வீடியோ இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். போகிற போக்கில் லைக்கு, கமெண்ட், ஷேரு அண்ட் ஹைப்பு எல்லாம் கொடுக்கறதுல எந்த கந்தச்சானும் வச்சுக்க மாட்டீங்க நம்புறேன். நம்மளோட வீடியோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்றதும் சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த கண்டென்ட் வேணும்னாலும் சொல்லுங்க. இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னாக்கா அக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நான் வந்து கள்ளக்குறிச்சியில இருந்து பாக்குறேன்றதும் கமெண்ட்ல கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் உங்களுக்கு. அண்ட் உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படி இல்லாமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி வாங்கணும் ஆசைப்படுறாங்க, கம்மி கிலோமீட்டர் ஓடினது, லோ பட்ஜெட்டில் இருக்கிறது வேணும்னாக்கா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள வாங்க போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்கிறது R15 தான். ஆமா. ஓகே. இது R15 வெர்ஷன் 2 இது. யங்ஸ்டர்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப டிமாண்டட் பைக் இதுதான். ஆமா, டிமாண்ட் தான் உங்களுக்கு. R15 வெர்ஷன் 2 தான் கேட்பாங்க. வெர்ஷன் 3 ஓட வெர்ஷன் 2 கேட்பாங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும். ஆமா. அவங்களுக்கு தான் 2018 மாடல் BS4 இன்ஜின். ஓகே. கோட் பண்ற பிரைஸ் வெறும் 70,000 தான் கொடுக்கும். 70 தான் பண்றீங்க. ஓகே. இதுவும் பிரைவேட் ஃபினான்ஸும் இருக்கு, பேங்க்லயும் இருக்கு. பேங்க்னா ஒரு 25 கட்டுற மாதிரி இருக்கும். பிரைவேட் பாத்தீங்கன்னா ஒரு 35 கட்டுற மாதிரி இருக்கும். 10 கூட. ஆமா. பட் ஆனா எது ஃபாஸ்டா மூவ் ஆகும்? கஸ்டமர் பொறுத்து, அவங்க மைண்ட் செட் ப்ரொஃபைல பொறுத்து. ஆமா, நம்ம எப்படி வண்டி போனா இல்ல ஃபெயிலியர் வண்டி நம்ம கிட்ட ஒரு வண்டி இங்க இருக்காது. எல்லாமே மார்க்கெட் இருக்கிற வண்டி தான் நான் எடுப்பேன். அது சரி. மார்க்கெட்ல மூவ் ஆகிற வண்டி பிளஸ் லோ கிலோமீட்டர்ஸ் பிளஸ் ரீசனபிள் பிரைஸும் இருக்கணும். அது சரி. எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கணும் கஸ்டமர். ஈஸியா போய் வீட்டுக்கு போயிடணும். அவ்வளவுதான். ஓகே. சோ பட்ஜெட் எவ்வளவு சொன்னீங்க? 70. 70. நெகோஷியபிள் தான் அதுவும்.
அடுத்த வண்டி 2020 மாடல் ம். Yamaha R15 version 3 டார்க் நைட் எடிஷன் சொல்லுவாங்க. ம் எல்லாரும் பிளாக் பிளாக் லவர்ஸ்க்கு கிரேஸ் அதிகமா இருக்கும் அதுக்கு. பிளாக் லவர்ஸ்க்கு ஆமா. அது கோட் பண்ண பிரைஸ் 1,10,000. 110 ஆமா. எவ்வளவு கிலோமீட்டர்? கிலோமீட்டர் வந்து 22-25 குள்ள இருக்கு. அது ஆன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே. வண்டி அவுட்லுக்ல இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாம் பக்காவா இருக்கும். பேக் டயர் இப்போதான் நியூ டயர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அதான் புத்தம் புதுசா இருக்கு அது. பாயிண்ட் கூட அப்படியே இருக்கும். அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது அவங்க. ஓகே ஃபைன். காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த கட்டிங் டயர் பழைய டயர் வாங்கி போறதெல்லாம் அந்த மாதிரி வர்க் பண்றது கிடையாது. இல்ல. புதுசா கம்பெனி ரெக்கார்ட்ஸோட இருக்கும். ஓகே. ஏன்னா திரும்ப உங்ககிட்ட வந்து தொலை பண்ண கூடாது அவங்க. கண்டிப்பா. அடுத்த வாட்டி வந்தா புது வண்டி வாங்க தான் வரணும். சரி அடுத்தது. இது பாக்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது ஒரு மைலேஜ் பைக். அப்படியா? ஆமா. லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா. TVSல இப்போ ரைடர் லான்ச் பண்ணிருக்காங்க. 2023 லான்ச் பண்ணாங்க. 2024 மாடல் இது. 24 ஓட மாடல். ஆமா. கோட் பண்ற பிரைஸ் 78,000 தான் கோட் பண்றோம். 78. ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,35,000 வருது. 135 வருது. எப்படியும் உங்களுக்கு 60,000 ரூபாய் ப்ராஃபிட்டா இருக்கும். ஜஸ்ட் 8,000 கிலோமீட்டர்ஸ் அதுவும் ஓடி இருக்கு. 8,000 தான் ஓடி இருக்கு. ஆமா, நீங்க கம்பெனில போய் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாம். சோ ஷோரூம்ல வாங்க போறதுக்கு ஏகேக்கு வந்தா வாங்கிட்டு போயிடலாம் போலாம்னு நினைக்கிறேன். இல்லையா? ஸ்கிராச்சஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுல. அது வெறும் உங்களுக்கு ஒரு வாஷ் பண்ணா உங்களுக்கு புது வண்டி மாதிரி ஆயிடும். டஸ்ட்னால உங்களுக்கு ஸ்கிராட்ச் மாதிரி தெரியும். இங்க ரோட்ல இருக்க பொடி இருக்கனால தோணுது. அடுத்தது 2020 மாடல் டியூக் 200. அது கோட் பண்ற பிரைஸ் 1,45,000 கோட் பண்றோம். 145. ஆமா. அதுல இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிரும். அத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அத உடைஞ்சிருக்கிறதெல்லாம் நீங்க மாத்தி தந்துருவீங்க. ரெண்டு டயர் புதுசு வந்துரும். ஓ, டயர் புதுசு. ஓகே. ரெண்டு டயர் நம்ம கஸ்டமர் முன்னாடி சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்போம். அது இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு. கை வைக்கல. அதனால இன்னும் அத சர்வீஸ் பண்ணல. ஜஸ்ட் டயர் சேஞ்ச் பண்ணா போதும். ஓகே. டயர் சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவீங்க. டயர் சேஞ்ச் பண்ண புது டயர் வரும். பிராண்ட் நியூ. அடுத்தது 2020 மாடல் டியூக் 125. அது சில பேர் இந்த கேடிஎம்ல நிறைய பேர் கிரேஸா இருப்பாங்க. சோ மைலேஜும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் டியூக் 125 வந்திருக்கு. ஆமா. அது யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அதிகமா போவாங்க. PS4 கேட்பாங்க. அதுவும் இந்த லுக் வந்து சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் கிரேஸ் வந்து அந்த லுக் தான். ஓல்டு ஜெனரேஷன் தான். அது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 1,10,000 தான் கோட் பண்றோம். 110 தான் பண்றோமா? நெகோஷியபிள் தான். ஓகே. அதுவும் நீங்க ஒரு 15,000 20,000 கட்டினா EMI எடுத்துக்கலாம். ஓகே. ராஜா இருக்காரு, போலாம். புல்லட் ராஜா இருக்காரு. வாங்க புல்லட் ராஜா பாப்போம். இது கலர் கொஞ்சம் வித்தியாசமான புல்லட் கலரா இருக்கு. ஆமா, சூப்பர் நோவா. சொல்லுங்க, இது என்ன பட்ஜெட்? 2021 மாடல். 21. ஆமா, மீட்டியோர் 350. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். ஆமா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டுருக்காங்க. அக்சஸரி 20,000 இருக்கா? ஆமா. இந்த கார்டு எல்லாம் தான். கார்டு, ஃபோக்கஸ், அப்புறம் லைட்ஸ், ஹசார்ட் லைட்ஸ் எல்லாமே வந்துரும் அதுல. ஓகே. இந்த ஹெட்லைட்டும் LED ஆ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 1,60,000 தான் கோட் பண்றோம். 160 தானா? டாப் வேரியன்ட் இது. டாப் வேரியன்ட். பேசிக் மாடல் கிடையாது. சூப்பர் நோவா சொல்லுவாங்க 350. சோ இந்த அக்சஸரி எல்லாம் சேர்த்தே கொடுத்துருவீங்க? எல்லாமே சேர்த்து தான். 160 அது எல்லாம் சேர்ந்தா. நெகோஷியபிள் அதுல. கம்மி பண்ணிக்கலாம். கிடையாது. கம்மி பண்ணிக்கலாம். ஆமா, வெறும் 50,000 ரூபாய் கட்டினீங்கன்னா நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 50,000 பிரைவேட்டே பண்ணிக்கலாம். 50,000 பிரைவேட்டே பண்ணிடலாம். பேங்க்கும் பண்ணலாம், பிரைவேட்டா பண்ணலாம். உங்க இஷ்டம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து இருக்கு. உங்க கையில இருக்க கேஷை பொறுத்து இருக்கு இல்லையா? பிரைவேட் போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஆமா. பேங்க் போனா கொஞ்சம் கம்மியா வரும். டவுன் பேமெண்ட் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு சிபில் அடி வாங்கிரும். சோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, பிரைவேட் வழி இல்ல, பண்ண முடியாது. ஆமா, அது கஸ்டமர்ஸ் வந்து லோக்கல் கஸ்டமர் தான். நம்ம இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம ஃபைனான்சியல்ட்ட பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாம். தாராளமா பண்ணலாம். சரி சரி. எதுவுமே நம்ம கிட்ட வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ்ல 2% தான் கோட் பண்ணுவாங்க எல்லாரும். தமிழ்நாடு ஃபுல்லா 2% தான் பிரைவேட் ஃபைனான்ஸ் பர் மந்த். நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைல் பார்த்துட்டு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நம்ம 1.5 1.75 கூட பண்ணிக்கலாம். அவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குறீங்க? யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ரேட்ட கம்மி பண்றது இல்லாம இன்ட்ரெஸ்டே கூட கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, சூப்பர், ஃபைன். சோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க கலெக்ஷன்ஸை காட்டிட்டோம் இல்லையா? சோ இனி அடுத்த கலெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? சோ இப்போ வீடியோல இருக்கிறது வந்து மேபி வீடியோ பார்த்துட்டு வரும்போது இல்லாம இருக்கும். பட் ஆனா வேற கலெக்ஷன்ஸ் கொண்டு அது கால் பண்ணிட்டு வந்தா பெட்டரா இருக்கும். அவங்க கேக்குற கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க கூப்பிடலாம். சோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அரேஞ்ச் பண்றதுக்கு நான் ஒரு நாள் கூட ஆகலாம். நம்ம ஃப்ரெண்டு கடையும் இருக்கு. ஆமா, ரெஃபர் பண்ணலாம். சரி சரி சரி. சரி, எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒரு வண்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ரேட்டு, கிலோமீட்டர், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பைக் ஜோனுக்கு வந்தோம் ஆவடியில். இங்கே உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் இருந்ததுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது ஒரு டாடா பை பை, see you.
எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.